ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண கொஷினோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா த மேஜர் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் ஸ்டெர்லைட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைட்டுன்னு இருக்கிறது வந்து இட்ஸ் அலாய். ஆக்சுவலி அது வந்து நம்ம வேர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தேவைப்பட வேண்டிய இடத்துல தான் நம்ம அது வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதோட மேஜர் கான்ஸ்டியூவன்ட்ஸ்லாம் என்ன, அதாச்சும் இந்த ஸ்டெர்லைட்டில் என்னென்னலாம் கலந்துருப்பாங்க அப்படின்னா டங்ஸ்டனு, கோபால்ட்டு, குரோமியம் இதெல்லாம் கலந்தது தான் பேர் தான் ஸ்டெர்லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எது இருக்குது? ஸோ ப்ரொபோர்ஷனேட் படி பார்த்தா மேஜர் வந்து டங்ஸ்டன் தான். ஸோ டங்ஸ்டன் தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் ஸ்டெர்லைட்டுன்னு பார்த்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த மெல்டிங் ரேஷியோ ஆஃப் கப்போலா இஸ் 10:1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 110 மெல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கோக் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட்டுக்கும் கப்போலாக்கும் எத்தனை ரேஷியோ அப்படின்ட்டு பார்த்துக்கணும். நம்ம மெல்ட்டு வந்து 10 தேவைப்படும், கப்போலா வந்து 1 தேவைப்படும். இவன் என்ன சொல்லிட்டான், ஆக்சுவலி 110 மெல்ட்டுன்னு சொல்லிட்டான். அப்போ கப்போலா வந்து நமக்கு இந்த ரேஷியோ படி பார்த்தோன்னா 1:10 நமக்கு தேவைப்படும். அவன் 1 டன்னு சொல்லியிருக்கான். அப்போ 1/10 கப்போலாம் நமக்கு தேவைப்படும். இதை எப்படி சொல்லியிருக்கான்னா அவன் வந்து 10:1 அப்படின்னு சொல்லியிருக்கான். 10 வந்து நமக்கு மெல்ட்டு தேவை, 1 கப்போலா தேவை. அவன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தா 1 டன் இந்த இடத்துல 110 மெல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கப்போலா எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம க்ராஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா 1/10 டன் தேவை. அப்போ அது 1/10 டன்னுன்னு இருக்கிறது வந்து 0.1 டன்னுன்னு இருக்கிறது ஆன்சராக வரும். 0.1 இருக்கிறது ஆன்சர் ஏ. இந்த கொஷினில் பார்த்தோன்னா நம்மளுக்கு கியர் ஹாபிங் ப்ராசஸோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எது வந்து கியர் ஹாபிங் ஃபியூச்சர் கிடையாது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கியர் ஹாபிங்ஸோட ஃப்யூச்சரில் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கியர் ஹாபிங்கிறது வந்து ஆக்சுவலி ஹாபுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஹாபு தான், அதில் வந்து ஒரு மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் இருக்கும். அது வந்து கியரை மேனுஃபேக்சர் பண்ணும். அந்த ஹாபில் வந்து லைக் அந்த பெரிஃபரியில், அதாச்சும் அந்த ஓவர் த சர்க்கம்ஃபரன்ஸில் நிறைய கட்டிங் டூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு மெட்டீரியலை கட் பண்ணி அது வந்து ஒரு கியரை ஃபார்ம் பண்ணும். இது வந்து லைக் ஃபாஸ்டஸ்ட்டு, அதே மாதிரி லைக் எக்கனாமிக்கல் மற்ற மெத்தட்ஸ் ஆஃப் கியர் மேனுஃபேக்சரிங்கை கம்பேர் பண்ணும்போது இது எந்தெந்த டைப் ஆஃப் கியருக்கெலாம் இதை வச்சு கியர் ஹாபிங் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணலான்னா ஸ்பர் கியர் பண்ணலாம், ஹெலிக்கல் கியர் பண்ணலாம், வார்ம் வீல் வச்சு வார்ம் வீல்லலாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இதில் எது வந்து ஃப்யூச்சர் கிடையாதுன்னு பார்த்தோன்னா ஜென்ரேஷன் ஆஃப் இன்டர்னல் கியர்ஸ், அதுதான் வந்து தப்பான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கிறதுல. இன்டர்னல் கியர்ஸ்லாம் நம்ம எந்த மாதிரி மெத்தடில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோன்னா ப்ரோச்சிங்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி ஷேப்பிங் வித் பினியன் கட்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்ஸு தான் நம்ம வந்து இன்டர்னல் கியர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தா ப்ரோச்சிங், அதுக்கப்புறம் ஷேப்பிங் வித் பினியன் கட்டர். இந்த மெத்தட்லலாம் தான் இன்டர்னல் கியர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ நான் இந்த கியர் ஹாபிங் ப்ராசஸோட வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எடுத்திருக்கேன். இது பேர் தான் ஹாபுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட பெரிஃபரியில் பாருங்கள் நிறைய லைக் இந்த கட்டிங் டூல்ஸ்லாம் அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஒர்க் பீஸு, இது டூலுன்னு எடுத்துக்கலாம். டூலை வந்து நம்ம ஹாபுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கட்டிங் டூல்ஸ்லாம் இதை கட் பண்ணி கியரை ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு தான் ஹையஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ரேட், அதே மாதிரி சீப்பும் கூட மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப. இதை வச்சு என்னென்ன கியரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னா ஸ்பர்ரு, ஹெலிக்கல், அதுக்கப்புறம் வார்ம் வீல்.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 5S டெக்னிக்னா என்னது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் டெக்னிக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு நிறைய இடத்துல பொருள்லாம் குவிஞ்சு கிடக்குது, அதை தேடணும்னு போனோன்னா லைக் ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே அரேஞ்சாக பர்ஃபெக்டாக சார்ட் பண்ணி வச்சுருக்கிறது பேர் தான் 5S டெக்னிக்குன்னு வாங்க. இந்த 5Sன்னு இருக்கிறது என்னதுன்னா லைக் சார்ட்டு, செட் இன் ஆர்டர், ஷைனு, ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன். இதுதான் வந்து 5Sன்னு சொல்லுவாங்க. 5Sல என்னென்ன வரும்னா ஸோ இதெல்லாம் தான் வந்து 5S டெக்னிக்ஸ். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் டெக்னிக், லைக் ரொம்ப கச்சடாவாக இல்லாமல் லைக் போயிட்டு டக்குன்ட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு, ஒரு இடத்த க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் தான் 5S டெக்னிக். இது அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதுல இதில் எந்த ஃப்யூச்சர் வராது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த 3D டிசைன் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூடு, எக்ஸ்ட்ராக்ஷன், இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து நம்ம லென்த்து, விட்த்து, பெரிமீட்டர் இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும். பட் டென்சிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுதான் வந்து ஒரு ஆடு டேர்மாக இருக்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்க டேர்முக்கு ரிலேட்டடாக. இது எல்லாமே இதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு. பட் இந்த டென்சிட்டின்னு இருக்க டேர்ம் வந்து நோவேர் ரிலேட்டட் டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ சிஎம்எம், அதாச்சும் இந்த சிஎம்எம்னா கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரோப் மாதிரி இருக்கும். அந்த ப்ரோபை வந்து நம்ம டச் பண்ணோன்னா அது வந்து நம்ம 3D ஆக்சிஸில் வந்து அது வந்து நமக்கு அந்த கோஆர்டினேட்டோட பொசிஷனை சொல்லும். லைக் ஒரு இடத்த நான் 000ன்னு செட் பண்ணிட்டேன்னா அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்த டச் பண்ணுறோன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸில் நமக்கு வந்து ரீடிங்கை கொடுக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3D ஸ்பேஸ் தான் ஆன்சர். சிஎம்எம்னா கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின். கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின். இந்த இடத்துல பார்த்தோன்னா லிமிட்டட் சீக்வன்ஸ் ரோபோட் இதெல்லாம் வந்து எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த லிமிட்டட் சீக்வன்ஸ் ரோபோட் வந்து பிக் அண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரோபோட் இருக்குன்னா ப்ளேபேக் வித் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி ப்ளேபேக் வித் கண்டினியூஸ் பாத் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ ப்ளேபேக் வித் பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு இருக்கிறது லைக் அதே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருக்கோம். பட் ப்ளேபேக் வித் கண்டினியூஸ் பாத்துன்னு சொல்கிறது வந்து லைக் நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்போம், அப்பு, டவுனு, சைடு, அந்த மாதிரி கண்ட்ரோல் வச்சுருப்போம். இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலுன்னு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு வந்து லே பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நமக்கு மெட்டீரியல் சப்ளை ஆகிட்டே இருக்கும். அது வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அது டெசிஷன் எடுத்துகிட்டு லைக் இப்போ ஒரு பாத்தில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு பிளாக் இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து டெசிஷன் எடுத்து வேறு ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்துக்கும். அது பேர் தான் வந்து இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்க கொஷின். மொத்தம் நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹெச் ரிஃபைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பி ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச் ரிஃபைன்மெண்ட்டுன்னு இருக்கிறது வந்து லைக் மெஷ்ஷுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மெஷ்ஷுன்னு இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் மெஷ் இருக்குது. இப்போ மெஷ்ஷுன்னு இருக்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இடத்த கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஹெச் ரிஃபைன்மெண்ட் என்ன பண்ணுன்னா லைக் ரொம்ப ஸ்மாலாக மெஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹையர் அக்யூரசியில் ரிசல்ட்டை தரும். இதே பி மெத்தடுன்னு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா லைக் ரொம்ப ஹையர் டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி நமக்கு இது கொடுக்கும், நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு எதுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும்னா பி ரிஃபைன்மெண்ட் தான் நமக்கு வந்து லைக் மோர் க்ளோசர் டு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். லைக் அக்யூரேசி வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். டைவர்ஜென்ஸ்லாம் லைக் ஆன்சரை விட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச் ரிஃபைன்மெண்ட்டுன்னு இருக்கிறது என்னதுன்னா
எலமெண்ட்டு சைஸ் ரிஃபைன்மெண்ட் அதுதான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ இதுதான் வந்து லைக் நான் சொல்லிட்டு இருந்ததோட ரிட்டர்ன் பண்ணி வைத்திருக்கிறது. ஹெச்ன்றது வந்து ஃபைனர் மெஷ், பின்றது வந்து ஹையர் டிகிரி ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பி ரிஃபைன்மெண்ட் தான் பெஸ்ட். ஸோ இந்த கொஷினில் பார்த்தோன்னா நம்மளை வந்து எந்த சார்ட்டை வந்து நம்ம பேசிக்காக சிம்பிளெல்லாம் வச்சு ஒரு டயக்ராம் வரைவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எந்த சார்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னதுன்னா நம்ம ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம என்னென்ன மாதிரியான டயக்ராம்ஸில் யூஸ் பண்ணோன்னா ஓவல் யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம், ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம், டைமண்ட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் வந்து இந்த ஃப்ளோ டயக்ராமில் யூஸ் பண்ணுற பேசிக் சிம்பிள்ஸ். இதில் பார்த்தோன்னா நம்மளை வந்து கன்ட்டு சார்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கன்ட்டு சார்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஷெட்யூலில் நம்ம வந்து ஒரு கிராஃபில் போட்டு காமிக்கும். எக்ஸு ஒய், எக்ஸுன்றது வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸில் வந்து எவ்வளோ டியூரேஷன் டைம்னு காட்டும். அதே மாதிரி ஒய்யில் வந்து என்னென்ன டாஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒய்யில் காட்டும். ஸோ ஆன்சர் வந்து பி ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்ன்றது தான் ஆன்சர். நான் இப்போ ஒரு கேண்ட்டு சார்ட்டே எடுத்து காட்டுறேன். ஸோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் ஆக்சிஸில் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும். அதே மாதிரி வெர்டிக்கல் ஆக்சிஸில் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து கன்ட்டு சார்ட்டு. இப்போது இந்த பிளானிங்கிறது வந்து ஜான்வரிலேருந்து மார்ச் வரைக்கும் நடக்கும். ஸோ இதோட டியூரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ரிசர்ச் வந்து பாதி பிளானிங் முடிஞ்சவொடனே ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் தான் இதை வச்சு இன்டராக்ட் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் ஷெட்யூலை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 கொஷின் பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆல்ரெடி போட்ட வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.